சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கர்ப்பிணி பெண்களுக்கு டெலிவரி முடிந்தவுடன் தீவிர மன அழுத்தம் ஏற்படும். இதனால் அவர்கள் பல நேரங்களில் மோசமான முடிவுகளையும் கூட எடுக்க நேரிடும். அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி அரவணைப்புடன் இருக்க வேண்டும். அந்த வகையில் கர்நாடகாவில் அரங்கேறிய சம்பவம் ஒன்று அந்த மாநிலத்தையே நடுங்க வைத்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு அருகே உள்ள நெலமங்கலாவைச் சேர்ந்தவர் 27 வயதான ராதா. இவருக்கு 40 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ராதாவுக்கு குறைப்பிரசவத்தில் குழந்தை பிறந்ததால் அவர் சில நாட்களாகவே மிகுந்த மன உளைச்சலிலும் தனியாகவும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கணவரும் குடிபோதைக்கு அடிமையானதால் சரியாக வேலைக்கு செல்லாமல் ராதாவையும் குழந்தையையும் கவனிக்காமல் இருந்து வந்துள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான ராதா கடந்த 8ஆம் தேதியன்று தனது குழந்தையுடன் விஸ்வேஸ்புரா உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். அன்றைய தினம் இரவு நேரத்தில் குழந்தை அழுது கொண்டே இருந்துள்ளது. அப்போது அங்கிருந்த தாய் ராதா குழந்தைக்கு பால் கொடுத்ததும் அந்த பாலை குடிக்காமல் குழந்தை அழுது கொண்டே இருந்துள்ளது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கும் கோபத்திற்கும் உள்ளான ராதா கொடூர திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார். ஒரு சமையல் பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்த ராதா அழுது கொண்டிருந்த குழந்தையை கொதிக்கும் நீரில் போட்டுள்ளார். இதில் படுகாயம் ஏற்பட்ட அந்த குழந்தை துடிதுடித்து உயிரிழந்துள்ளது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பெங்களூரு போலீசார் உயிரிழந்த குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு தாய் ராதாவை கைது செய்தனர். அந்த பெண் பிரசவத்திற்கு பிறகு ஏற்படும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எனப்படும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. குழந்தை டெலிவரி தேதிக்கு முன்னதாகவே பிறந்துள்ளது. குறை மாதத்தில் பிறந்ததால் பால் குடிக்க மறுத்து தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தை நார்மலாக இல்லை என்று அந்த பெண் விரக்தியில் குழந்தையை கொலை செய்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயே வெந்நீரில் போட்டு கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் அரங்கேறியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.